இசைக்கலைஞர்களுக்கு நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு அதுக்கு சிறந்த முறையில் ஒளிபெருக்கிற செல்வம் தன்னை தெளிவாக இசைத்துக் கொடுப்பது ஒளி அண்ட் ஒளிமைப்பு. பார்க்கவியா பார்க்கவி சம்சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் எங்கள் சம்பள கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி. இந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் அவளை பார்த்துக் கொண்டீங்க. இத்துடன் நாடகத்தை இத்துடன் நாடகத்தை நீங்கள் அவரை எடுத்து பார்த்து இந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கொமாடி இருந்தாச்சு. நீங்க என்ன பண்ணணும் நீங்க எல்லாம் அமைதி காத்து ஆமா எல்லாத்தையும் படுத்து தூங்க சொல்றா. எல்லாத்தையும் படுத்து தூங்க சொல்லி 60,000 ரூபாய்க்கு நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. அப்ப மோரையில பாரு இன்னைக்கு அது மாதிரி நாடகம் இல்ல. அவன் உங்களை தூக்கக்கூடிய நாடகம் இல்ல. சத்யான் சாவித்திரி, ஹரிச்சந்திரா, வள்ளி திருமணா, தூக்கி பவளக்கொடி இது மாதிரி நாடகத்துல உங்களுக்கு தூக்கம் இருக்கும். ஆனா இந்த நாடகத்துல தூக்கமே இருக்காது. ஆமா அது போல நீங்க சிரிப்பு முகத்தோட சிந்தாமரப்பு இது ஒரு காதல் கவியான ஒரு காதல் கவியான நாடகம். ஆமா நீங்கள் ஆவல் எதிர்பார்க்க வந்து ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா என்ன தெரியுமா முக்கியம்? ஒரு நாடகம் நல்லா இருக்கணும்னா நாங்க முகம் பார்க்கும் கண்ணாடி நீங்க தான். ஆமா எல்லாமே உங்க கையில தான் இருக்கணும். நாங்க பாட்டு பாடினதுக்கு அப்புறம் நீங்க கை தட்டி உற்சாகப்படுத்தணும். எங்க கை தட்டுங்க பாப்பா ஜோரா. நீங்க சிறப்பா இருக்க. ஏன் என்கிட்ட பாகிஸ்தானா அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன விஷயம்? நான் கதை சொன்னாலும் சொல்லாட்டினாலும் நீங்க சிரிக்கணும். தானா சிரிக்கணும். எங்க சிரிக்க பாப்பா. சாமி நல்ல வேலை நான் சிரிக்க சொல்லி நாளைக்கு 12 மணிக்கு நைட்டு நடு வீட்டுக்குள்ள உட்காந்து அப்படி சிரிச்சா அப்புறம் புருஷக்காரன் நினைச்சிரு ஆஹா நேத்து நம்ம கொண்டாடி நாடகத்துக்கு போனா ஒருவேளை மதுரை பாண்டிமொழி பாடும்படி ரூபாய் 50 பெருமை சேர்ந்திருக்காங்க அவர்கள். சரி இருக்கிற காசை பூரா முன்னாடி கொடுக்கணும். ஆமா காலையில தண்ணி அடிக்க திருப்பி என்கிட்ட காசு கேட்கணும். திருப்பி கொஞ்சம் கொடுத்த காசை பூரா குடுறாங்க. சரி சரி இங்க வேணா வருவியா? நன்றி வணக்கம். எப்படி 7-8 கோட்டை வச்சிருப்பேன். எப்படி நான் 12 மணிக்குள்ள சாஞ்சிர வண்டி அந்த நம்பிக்கை இருக்குது. ஆமா அது எழுதி கொடுத்துறாங்களா? சொல்றேன் அப்படியா? சரி 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 சரி. பெருமாள் செல்வர் பெருமாள் நாயக்கர் செல்வராணி. ஆமாம் சரி அருமையினார் நாடகம் வைத்துக் கொண்டிருக்கும் பிரார்த்தனை நாடகமாக அருமை ஐயா பெருமாள் நாயக்கர் செல்வராணி குடும்பத்தார்கள் பிரார்த்தனை நாடகமாக வைத்துக் கொண்டிருக்கார்கள். அண்ணா அவர்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக் கொண்டிருக்கும். நன்றி வணக்கத்தை தெரிந்து கொண்டு வாயில விளக்கமாறு பிஞ்சோர் உதவட்ட வாயில அசிங்கமா பேசுனீங்க. வார்த்தையை வாயில விட்டேன்னு சொல்லுங்கடா. முட்டையா சொல்லாதீங்களா. சனியை முடிச்சவங்கள வந்து வணக்கம் சொல்லுவோம். வணக்கத்தை சுரக்கப்படாத அம்மா ஊரு ரெண்டுருச்சு வெற்றமா ஆக்கிருச்சு ஆக்கிருச்சு அது ரெண்டுருச்சு கட்டாகத்தலகி நாடகத்தை பார்க்க வந்த குடும்பத்தலகி
ஏண்டா பாட்ட என்ன படிச்சப்பா சிங்களமணி சிரிச்சு விட்டா கொஞ்சலா அப்படியா பாட்டு இப்படிதாடா இருக்கு நான் மாத்திருந்தா எப்படி நெஞ்சில ஆடி உன் முகரைய பாரு நல்ல பாட்டை பூரா கொண்டு போய் டிஜேல ஏத்திட்டான் சரி நல்ல பாட்டு பூரா வெறும் டிஜேல கொண்டு போயிட்டான் டிஜேல கொண்டு போனா வெறும் டம்மு டம்முன்னு சத்தம் தான் வரும் ஆமா அதுக்கு மேல பாட்டே வராது எதுக்கு மேல பாட்டே வராது சரி இதனால பரவாயில்ல இப்ப இன்ஸ்டாகிராம் நோடி இருக்கியா ஆமா இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கியா நான் கேக்குறேன் செல்ல வச்சு அதுதான்டா ஃபுல்லா இப்ப அதுல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு தெரியுமா இன்னைக்கு எப்படி ஒரு அமௌண்ட் போடாம விட மாட்டேன் எப்படி ஒருத்தருக்க காசை கொடுக்காம விட மாட்டேன் போடு ஒரு நீ உனக்கு கொடுத்து சாப்பிடுவாங்க அப்பதான் போய் காசு எடுத்துட்டு வர்றாரு பேசாம இருக்கு உள்ள போய் என்ன இருக்க அமௌண்ட் குறையுது முதல் 100 அப்புறம் 50 இப்ப 30க்கு வந்துருச்சு வீரப்பூர் வீர மகாமணி பெரிய காண்டியம்மை தவசு சரி 50 ரூபா அன்பேட் வந்து சேர்த்திருக்கா அண்ணா ஒரு வெட்டி போ நீ இருக்கிற காசு கொண்டு அன்னைக்கு பேங்க்ல போடணும் எப்படி பேங்க்ல போட்டேன் இன்னைக்கு கொண்டு அன்னைக்கு விடாத ஒருத்தட்ட கூட காய்ச்ச விடப்படாது எல்லாத்தையும் வசூல் பண்ணிட்டு வந்துரு வீட்டுல வச்சிருக்கியா அப்ப கொண்டு வீட்டுல போய் எடுத்துருவா கொண்டாடிட்ட விளக்கமா தெரியும் பேச்ச கேட்காத ஆமா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாட்டு பூரா நல்ல பாட்டு பூரா விட்டு போயிட்டேன் இப்ப இன்ஸ்டாகிராம் வச்சிருக்கியா இன்ஸ்டாகிராம்ல ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆச்சு என்ன பாட்டு ஆம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு ஒரு பாட்டு போட்டாங்க அதான் பாட்டு சீச்சி கீழே நோனிச்சி சீச்சி கீழே நோனிச்சி சீச்சி கீழே நோனிச்சி என்னடா பாட்டு வித்தியாசம் மறந்துக்காக மறந்து என்ன மறந்து அவங்க கூட புரியே சீச்சி கீழே நோனிச்சி பேசாம இருங்கடா இது ஆம்பளை பிள்ளைகளுக்கு போட்டாங்க பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பாட்டு போட்டாங்க எப்படி ஆனா அந்த பாட்டுக்கு வியூவர்ஸ் அவ்வளவு அதிகமா போச்சு மில்லியன் கணக்கா மில்லியன் கணக்கு 1 மில்லியனோ 2 மில்லியனோ போச்சு என்ன பாட்டு அந்த பாட்டு இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பூரா பையலுக்கு பூரா அந்த தெரியும் என்ன பாட்டு இப்ப நான் பாடுறேன் இப்ப கை தட்டுவாங்க பாரு பூரா பூரா சரி பூரா வாசிக்கலாம் அந்த பாட்டையா அந்த பிள்ளை ஆடுனாக்க அதுக்கு இருந்துச்சு ஆடுது ஒண்ணுமே இல்லையா
ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பாட்டு யாருக்காவது புரிஞ்சுச்சா? என்ன பத்தி ஆத்தாக்கார உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எப்படா புரியும்? சைனா பசங்க அதெல்லாம். இந்த பாட்டுக்கு ஏன் இவ்வளவு மில்லியன் கணக்குல வியூஸ் போச்சுன்னா அந்த புள்ள ஆட்டின ஒரு பெட்டாக்ஸ் ஏன்டா பல்லு இருக்கவே பக்கம் நீங்க ஆசைப்படலாம், நம்ம ஆசைப்படலாமா? இப்ப நான் எப்போதுமே சரி, எப்போதுமே பின்னாடி வருத்தப்படுறதே கிடையாது. இருந்தாலும் எங்கிட்ட இருந்தா இல்லடா வருத்தப்படுறதுக்கு. எனக்கு புத்தனார் மட்ட பிள்ளைய வச்சு ஓட்டுற மட்டமா இருக்குது. சரி விடு. இப்ப சாமி இழைக்க போறேன். சாமி இழைச்சா சாமி வருமா? சாமி போறியா நீ? ஏன் நான் சாமி இழைச்சா சாமி வராதா? 6 மாசமா குளிக்கல, சாமி வருமா? பத்தியா ஆடியன்ஸ் வச்சிருக்கேன் பாரு. பத்தியா இல்ல வரையிலே காசை கொடுத்துட்டேன் அந்த அக்காவுக்கு 550 ரூபா. 550 ரூபா 2 பேத்துக்கு. ஆமா. இப்ப சாமி இழைக்கிறேன். சாமி வரப்போது துணியான சாமி. என்ன பெத்த ஆத்தாக்கள நீங்க கை தட்டி குழைய போட்டு ஆரம்பம் பண்ணி காசை கொடுத்துட்டேன். நம்பி காசை கொடுத்துற போய் எடுத்துவா, காசை வச்சுக்கிறேன். இந்த வாங்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். போ அருவாண்ணே, உள்ள இருக்கிறேன். அதுக்கு என்ன புடி வந்து இப்ப சாமி இழப்போம். பாப்பா தவா உட்காருமா, உட்காருமா, சாமி இழைக்க போறேன். இல்ல சாமி இழைக்க வந்திருக்கட்டும். இப்ப நான் சாமி இழைச்சு அருள் இறக்க போறேன். ஆத்தா மாமாயி எல்லாம் ஜோரா கைதட்டு, பெண்கள் எல்லாம் புலவு போடுங்க. ஆத்தா ஏன்னா சாமி சாமி அழைச்சு அருளை வந்து எவனே இறங்க போறேன். அது வந்து மேலைக்கு வரப்போகுது. இல்ல இல்ல மணி அடிச்சிருச்சு. ஏய் இந்த ஊருக்குள்ள ஒருவேளை சாமி அழைச்சு சாமியை வரலன்னா என்ன நீங்களே சொல்லுங்களா? நான் சொல்றேன். இந்த ஊர்ல நீ சாமி அழைச்சு சாமி வரல, இங்க இருக்க விழா கமிட்டியார் ஒரு 7 பேர் என்ன பண்ண தெரியுமா? 7 பேர் வரிசையா நிற்பாங்க. சரி நீ மண்டி போடு. மண்டி போட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. மன்னிப்பு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்க. நான் அப்படியே மண்டி போறேன்னு வச்சுக்க. அதோட நான் பெரிய விஷயமா சொல்றேன். இந்த ஊருக்குள்ள சாமி அழைச்சு சாமி வரலன்னா இந்த ஊருக்குள்ள உடம்புல ஒட்டு துணி இல்லாம அம்மனை கட்டையா நான் போறேன். அதே மாதிரி இந்த ஊருக்குள்ள சாமி அழைச்சு சாமி வந்துச்சுன்னா நீங்க 4 பேர் அம்மனை சரி சொல்லுறா. எல்லாம் வேட்டை நாய் வச்சிருக்கீங்களா? அவன் சாமி உண்டா? ஏய் இப்ப சாமி வருமாறுப்ப நீ சுதிய மட்டும் போடுறா. ஏய் சுதிய பிடிக்க சொன்னேன். அடிமுட்டு கை பீடித்தவளே தாயே, உத்திராஜமணி தவளே, பார்வதியே காத்தலே, அடிமுட்டு கை ஒரு பக்கெட் பரண்டு படுத்துருக்கா. சாமி ஒண்ணு அது சாமி இருந்தாலடா, அதுக்கு பரண்டு படுத்து இடுப்புல போட்டுருச்சான். அதனால எந்திரிச்சு இப்படி சுழுக்கு இருக்குதா? சுழுக்கு இருக்குதா? நீ சாமி நினைச்சியா? மணி 12 அதுக்கு வாசிக்க வேணாங்கிறீங்களா?
டேய் பப்பு டான்ஸ் 1 மணிக்கு தான் முடியும், 2 மணிக்கு தான் முடியும். அண்ணே முடிச்சாச்சு அண்ணே, அவன் தான் முடிச்சாச்சு. இப்ப உள்ள போக போறதுல அது ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இப்ப வரும் கொஞ்சம் பொருள் டான்ஸருக்குள்ள வருதுங்க, கொஞ்சம் பொருள். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நாடகத்துல நீங்க பாக்குறது ஹரிச்சந்திரா இல்ல முத்தாலம காத்தவராய இதுன்னா நீங்க கதை கேட்கலாம், உட்கார்ந்துருக்கலாம். இதுல சாமி இழைக்கிறது நாடகமே, சாமி இழைக்கிறது நாடகமே, சாமி இழைக்கிறது சாட்டியடி சீனம். இதுல போய் நீங்க என்ன கதை கேட்கறீங்க? பப்பு டான்ஸ் சாமி இழைக்கிறது நாடகமே. இது 2 மணிக்கு 2:30க்கு மேலதான் சாமி இழைப்பாங்க. காத்தவர நாடகம் நீங்க உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க, கதை கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல பாண்டிச்சாமி நேரத்துல கதை இருந்தா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். சரி சரி போடுங்க. அப்புறம் அப்படியே அனுப்பிச்சு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு நீங்களே நீங்க பேசிட்டு இருந்தா எப்படியே பண்ற. சரி சரி விடுங்க ஒரு பேச்சு. தாளத்தை சேர்த்து பிரகாச தாளத்தை சேர்த்து தலையில் கிடைக்கும் புத்தாளத்தை நிறுத்திக் கொண்டு ஒளி பிரிக்கின்ற சொல்லக்கூடிய தளத்திலே வாங்க சேர்த்துக் கொண்டு போது ஒளி அந்த ஒளி வைப்போம்.